இப்போ ஒரு ஆண் பேய் வந்து பெண் மேலே பிடிச்சிச்சுன்னா இப்போ வந்து அது சரக்கு அடிக்கிறது அந்த பழக்கம் வந்து அந்த ஆவிக்கு இருந்துச்சுன்னா இந்த மனுஷங்களும் அவங்க தெரியாமல் சரக்கு அடிக்கிறது அவங்களே அறியாமல் எல்லா கறி நிறைய சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற முனிப்பு சாமிக்கும் இந்த முனிப்பு சாமிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முனிப்பு மோளான் முனிப்பு சாமியோட கண்ணு வந்து ஒரு நிஜ மனுஷனோட கண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த கண்ணோட பவர்னால தான் வந்து கோயிலுக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. வெளியவே நின்றுக்கிட்டு அவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியும் வரல அப்படின்னா பத்தி குச்சி கொடுத்து நிறுத்தி நம்ம ஒரு வட்டத்தில் நிற்க வச்சோம்னா அந்த பத்தி குச்சி மூலியமா அந்த புகை அந்த மூக்கில் ஏறும் போது ஒரு ஓங்காரம் போடு. இப்போ நாங்கள் கேட்கும்போதே அவங்களோட உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க. அது உள்ள எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறாங்க, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒருத்தர் தான் பிடிச்ச மாதிரி இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு 4-5 பேயெல்லாம் இருந்து நாங்கள் ஓட்டியிருக்கோம். இப்போ அந்த பேய் பிடிச்சிங்களுக்கு வந்து கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து மரத்துலேயே எங்கேயாவது அண்டிக்கும். அது வந்து நிற்காம வரத்துக்கு எனக்கு வந்து பிராந்தி வேணுங்க, எனக்கு வறுவல் வேணுங்கும், எல்லாம் வச்சு சாப்பிடும்போம். சாப்பிட்டோன்னா நம்ம போதியாம்போம். இல்லை எனக்கு ஒரு சிகரெட்டு கொடுங்கோ, சிகரெட்டு கொடுப்போம். அது தனியாக போய் குடிச்சுட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்க பக்கத்து பிள்ளைங்க அரிய பிள்ளைங்களாம் இருந்தால் திரும்பி இதுகிட்ட இருந்து அதுகிட்ட போயிடும். ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கும்போது நார்மலாக இருப்பான். பேய் எப்போ அவன் உடம்புக்குள்ள வருதோ அவங்களுக்கு வந்து கை கால் வலிக்கிறது, அந்த பேய் ரொம்ப அதிகமாக சாப்பிடும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்னா இந்த உடம்புக்கு வந்துச்சுன்னா இவங்களும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்களே நிறைய சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே 1000கணக்கான கடாயி 2000கணக்கான கோழி சேவல் காலையிலேருந்தே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒன்றுனா காலையிலேருந்து ஒரு 12-1 மணி வரையுமே ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி கேட்டு மாதிரி இரும்பில் வந்து போட்டுருக்காங்க. பிரிஞ்சு வந்து பார்த்தா அந்த கதவு வந்தெல்லாம் உடச்சி எல்லாம் நாராக போய் எல்லாம் செதறி கடந்துருக்குது. அப்புறம் அடுத்த நாளே வந்து சாமி ஆடி என்னை வந்து இப்படி நீங்கள் கட்டி போட்டு அடைச்சிட்டிங்கன்னா நான் எப்படி நைட்டில் வேட்டைக்கு போவேன். ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி இருக்கக்கூடிய மோலானி முனியப்பன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். முனியப்பனோட சக்தியும் முனியப்பனோட உக்கரமான கோபமும் பேய் ஓட்டும் போது என்ன நடக்குதுங்கிற நிகழ்வை நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாமளே அவங்க நேரடி கேட்கலாம் வாங்க. மோலானி முனியப்பன் இங்கே வந்து பதிகொண்டு இருக்கிறதுக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். வனத்துக்கு ஐவர் புண்ணியப்பட்டவர் போகிறாங்க. யாரோ ஒரு ஆள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தது. அப்புறம் யாரப்பா நீ தவம் செய்கிறீங்க அப்படின்னு, நான் தான் சாமி தவம் செய்கிறேன், எதோ நீங்கள் வர்றீங்க, எனக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, இந்த இடத்துலையே நீ பதிக்கொண்டு இரு, உனக்கு நிறைய பூசை கிடைக்கும், நிறைய பூசை கிடைக்கலா பொங்க, நீ இந்த இடத்துலையும் இருன்னு சொல்லிவிட்டு போனாங்க. ஏன் 18 பட்டிக்கும் இவர் இது சொன்னோம் அப்படின்னா, முத இங்கே பொங்கலை வச்சு பூசை பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இங்கிருந்து அரிசியும் பானை பொங்க பானை எல்லாமே கொண்டு போய் நாங்கள் வந்து 18 பட்டிக்கும் பொதுவாக நாங்கள் எல்லா கோயிலுக்கும் கொடுத்த வாட்டி தான் பொங்க வச்சு மற்ற கோயிலுக்கெல்லாம் பூசாட்டுவாங்க. இப்போ சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே வந்து நடமாட்டமே இருக்காது, காத்துக்கு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி உண்மையா? அது இப்போ எதோ தேவைப்பட்டால் வெளியூருக்காரர் வந்து தங்குறாங்கன்னாக்கா எங்களை பூசேரி வந்து இங்கே நிறுத்துவாங்க. இங்கே எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க, நீங்கள் வந்து இருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க வெளியூர்காரர் வந்து தங்குற அன்னைக்கு எங்களை கூப்பிடுற அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து தங்கி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். மற்றபடி இங்கே வந்து லைட்டு கிடையாது, கரண்ட் கிடையாது. அதாவது அவர் வந்து வாக்கு கொடுக்கல, உத்தரவு கொடுக்கல. இங்கே ஒரு லைட்டு போடுறதுக்கோ ஒரு கரண்ட் இழுக்கிறதுக்கோ லைன் இழுக்கிறதுக்கோ உத்தரவு கொடுக்கல. அதனால நாங்கள் என்னன்னா இங்கே நாங்கள் யாரும் 6-7 மணிக்கு மேலே இருட்டாயிருச்சுன்னா நாங்கள் யாருமே தங்க மாட்டோம். மக்களும் வந்துட்டு போகிறது கிடையாது. இந்த கோயிலுக்கு மக்கள் அதிகமாக வரதுக்கு காரணம் என்ன? முனியப்பனோட சக்தி எப்படி தெரியுது, வெளிப்படுது? வேற ஒன்றும் இல்லை. இப்போ பேய் பிடிச்சவங்க, அதாவது பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் மந்திரம் தந்திரம் இது மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு கட்டுனா சரியா போயிடும். அது இல்லாமல் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி குச்சி கொடுத்து நிறுத்தி அவங்க வாயாலேயே என்ன பேய் பிடிச்சிருக்குது, எங்கே பிடிச்ச, எப்படி பிடிச்ச, உனக்கு என்ன வேணும், அதெல்லாம் தெளிவாக கேட்டு அந்த பேயை ஓட்டி விடுறதுனால இங்கே வந்து அந்த சக்தி இருக்குது. அதனால அது மூலியமா நாங்கள் பண்ணுறோம். அவர் சொல்லி நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு பூசாரி தான் ஒழிய அவர் மூலியமா அவர் சக்தி மூலியமா தான் எல்லாமே நடக்குது. பேய் பிடிச்சிருக்கிறது எப்படி நீங்கள் அடையாளம் காண்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, அவங்க கோயிலுக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. வெளியவே நின்றுக்கிட்டு அவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அப்படியும் வரல அப்படின்னா பத்தி குச்சி கொடுத்து நிறுத்தி நம்ம ஒரு வட்டத்தில் நிற்க வச்சோம்னா
அதுக்கப்புறம் போடு ஒரு ஓங்காரம் போடுன்னா அது ஓங்காரம் போடும். ம். அப்போ வந்து தாராப்பான்னு நாங்கள் கேட்போம். அதை நான் கேட்கல, நான் தான் பிடிப்பாரு. நீ எங்கே பிடிச்ச ஏது பிடிச்சதுன்னு நாங்கள் அதெல்லாம் விளக்கமாக கண்டு, சரி இன்னமா நான் போயிடுறியா, போயிடுறேன் அப்படின்னு முடி எடு போகிறேன்னா முடி எடுன்னு சொல்லி நாங்கள் அதை முடி போட்டு கத்திரிச்சு அவருக்கு பூசையில் வச்சு பூசை பண்ணி அதை ஓட்டி விடுவோம். ஒரு காவை கொடுத்து அதுக்கப்புறம் அது அந்த பேய் ஓட்ட சடங்கு எப்படி இருக்கும், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம் விலங்கு இருக்கும், விலங்கு வைப்போம். அப்புறம் எத்தனை தேங்காய், முட்டை, கோழி, அரிசி, அதுக்கு உண்டான 18 பொருள், அப்புறம் காவை பொருள், அது இல்லாமல் அந்த கட்டுக்குச்சி, இந்த மாதிரி பொருள்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த பூசை மூலியமாக வச்சு அந்த பேயை வர வச்சு அது வாயாலேயே அது போகிறேன்னு சத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடி எடுத்து நாங்கள் ஓட்டி விடுவோம். சாமி வந்து மக்கள் மேலே இறங்குது, பேய் பேசுது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். இப்போ நாங்கள் கேட்கும் போதே அவங்களோட உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க. அது உள்ள எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறாங்க, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒருத்தர் தான் பிடிச்ச மாதிரி இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு 4-5 பேயெல்லாம் இருந்து நாங்கள் ஓட்டியிருக்கோம். இப்போ லைக் எங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குது, எங்களுக்கு வீட்டில் நிறைய தொந்தரவு இருக்குது, நைட்டில் தூக்கம் வந்து கெட்ட கனவு வருது, நைட்டில் எந்திரிச்சு அவங்களே போகிறாங்க, சுடுகாட்டுக்கு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க வராங்கல்ல. அப்போ வந்து வாக்கு வச்சு நாங்கள் கேட்போம் சாமிக்கிட்ட. வாக்கு வச்சு கேட்கும் போது அவங்களுக்கு எதாவது பேய் இருக்குதா, இல்லை வேறு எதாவது செய்வன இருக்குதா என்னன்னு கேட்டு சாமி வந்து உத்தரவு கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்குதுன்னா அப்போது ஒரு நாள் நாங்கள் அமாவாசைக்கோ ஏதோ ஒரு நாள் வந்து அவர் வாக்கு வச்சு கேட்போம். அந்த எந்த நாள் சொல்லுதோ அந்த நாளுக்கு வந்து அவங்க வருவாங்க, வந்து பத்தி குச்சி கொடுப்போம். அப்படி அவங்க உடம்புல பேய் இருந்துச்சுன்னா அந்த பத்தி குச்சி மூலியமா அந்த புகை அந்த மூக்கில் ஏறும் போது அப்படியே அது வெளியே வரும்னு வெளிப்படும். அப்போ வந்து வெளியே வந்துடும். சாமி ஆறுன்னு சொல்லுவாங்களா, அந்த சாமி ஆறு மாதிரி அந்த பேய் வந்து வெளியே வரும். அப்போ வந்து நம்ம கேட்போம், நமக்கு நீ எதுக்கு வந்த, எதனால் வந்த, எப்போ வந்த, அதெல்லாம் கேட்டு நீ எப்போ போகிற, என்ன பண்ணுற, அது போகிறதுக்கான பேசி கொடுத்து பேச்சு கட்டி ஒவ்வொரு பேயெல்லாம் கோட்டுற அது இதெல்லாம் கேட்கும். கொடுத்தோம்னா அது போயிடும், முடி எடுத்து கொடுத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் மேலேயே வந்து 2-3 பேய்லாம் இருக்குது, பல குரல்ல பேசுவாங்க அப்படிங்கிறது ஆமா, உண்மை? ஒருத்தர் மேலேயே 2-3 பேய் 20 பேய் வரையும் நாங்கள் ஓட்டிக்கிறோம். பேய் ஓட்டும் போது உங்களுக்கு எதுவும் பூசாரி, இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் பயம் இருக்காதா? அதெல்லாம் கிடையாது. பயம் நாங்கள்லாம் அது அவரே தான். நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பயந்துக்க மாட்டோம். நாங்கள் வந்து சாமிக்கு பயந்தெல்லாம் எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து தலகளை எல்லாமே பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்க பேய் ஓட்டுனது சம்பவத்துல எதுவும் உங்களை ஆச்சரியப்படுத்துனது, பயமுறுத்துனது அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் சம்பவம்? கிடையாது. நைட்டு 10 மணிக்கு ஒரு பூசை பண்ணணும். அது காட்டேறி எழுந்திரிச்சு கைவால தூக்குச்சு. தூக்கக்குள்ளேயும் நான் மணி அடிச்சிட்டு இருக்கிறேன். சரி அப்போ பக்கத்து கரைங்க அந்த கைவால அப்படியே போட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பூசை பண்ண இந்த வெட்டுறதுக்கு தூக்குது. அப்போ நான் இருக்கிற ஆளுங்க பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு என்கிட்ட வந்து முதல்ல. அப்போ நான் பூசை பண்ணி அதை நான் தீர்த்தம் போட்டு அதை முடியெடுத்து அதெல்லாம் நிறுத்தி ஈரப்புடையால் வந்து பண்ணிவிட்டு திரும்பி உடனே வந்து உடனே புது துணி கொண்டு வந்து மாற்றி அவங்கள அப்போ தான் வெளியே விட்டோம். இப்போ ஏன் நைட்டு 6-7 மணிக்கு அப்புறம் யாரும் மக்கள் நடமாட்டாங்க இருக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான். அந்த காலத்தில் வந்து ஐயா பண்ணும்போது எங்கள் தாத்தா தான் அவர் வந்து அந்த பேய் ஓட்டும் போது அப்போல்லாம் நைட்டில் தான் பேய் ஓட்டுவாங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த மாதிரி டைமில் தான் பேய் ஓட்டுவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேய் ஓட்டும் போது அந்த பேய் வந்து கையில் எடுத்து எங்கள் தாத்தா பூசை பண்ணிட்டு இருக்கும்போது வெட்ட வந்துருச்சு. அப்போ பக்கத்தால் இருந்தவங்க வந்து அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் கூட வந்தவங்க வந்து அவங்க அப்படியே காப்பாற்றிட்டாங்க. எங்கள் தாத்தாவோட உயிரை காப்பாற்றுனது அவங்க தான். அதுலேருந்து நாங்கள் பூசாரிங்க வந்து நைட்டு நேரத்தில் நாங்கள் போகிறதில்ல. இன்னொரு விஷயம், அப்புறம் மக்களும் இங்கே வந்து சாமி நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அந்த காலத்துலேயே நான் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே சாமி வந்து குதிரையில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நைட்டு வந்து 8 மணிக்கு அவர் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே வந்திருக்கிறாரு. அந்த டைமில் வந்து இப்படி நாங்கள் பார்த்தோம். அதுலேருந்து அவங்க ஊரில் சொல்லி எல்லாருமே அதுலேருந்து அந்த அந்த காலத்துலேருந்து இப்போ வரையுமே நைட்டில் யாரும் அதிகமாக வரதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களுமே நைட்டு இப்போல்லாம் அந்த பூசையெல்லாம் பண்ணுறதில்ல. எந்த பூசையாக இருந்தாலுமே காலையிலேயே மத்தியானம் 12 மணி அது மாதிரியே முடிச்சிருவோம். 6 மணி 7 மணிக்குள்ளேயே எல்லா பூசையும் முடிச்சிருவோம். மக்கள் வர வரைக்கும் 6, 6:30, 7 மணி வரை இருந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிடுவோம். மக்களும் யாரும் அதிகமாக அந்த வெளியூருக்காரங்க எல்லாமே 7 மணிக்கூட முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ பேய் பிடிச்சிட்டு வந்துட்டு அதை நீங்க சரி பண்ணி சரி ஆயிடுது, கொஞ்சம் சரியாயிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அவங்களுக்கு பேய் பிடிச்சிட்டு நிலைமையில ஆயிருக்குதா? அதே பேய் அவங்க மேலே வந்து இறங்கி இருக்குதா? அதே பேய் இறங்கின மாதிரிலாம் வேற ஏதோ ஒன்று வந்து விட்டோம். அவங்க மேலே வந்து இன்னொன்று வேற வந்து ஒட்டி. அதான் இப்போ மோஸ்ட்லி பேய் பிடிக்கிறது எல்லாமே ஒரு பயந்த சுகமா இருக்கிறது, ஒரு தைரியம் இல்லாமல் எங்கே போனாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கிற ஆளை தான் வந்து கரெக்டாக பார்த்து பேய் வந்து டார்கெட் பண்ணி பிடிக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து திரும்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டி விட்டாலுமே அதே பேய் திரும்ப பிடிக்காது. ஆனால் வேற பேய் மறுபடியும் வந்து பிடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து தைரியமா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் எதுக்குமே நம்ம பயந்துக்க கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாவே அது வந்து பேய் வந்து கரெக்டா பார்த்து கணிச்சு அது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த பேய் பிடிச்சிங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்போ வர வழியிலேயே அது வந்து நின்றுக்கும். இப்போ வீட்டுல இருந்து அவங்க வராங்கல்ல, இப்ப அது வர வழியிலேயே கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து மரத்துலயே எங்கேயாவது அண்டிக்கும். அது வந்து நிக்காம வரத்துக்கு வெள்ளை துணியில மஞ்சள் நினைச்சு ஒரு கடலை மிட்டாயி, ஒரு எள்ளு மிட்டாயி, ஒரு சின்னதா இரும்பு, அது எல்லாத்தையும் முடிஞ்சு அவங்க சீலை முந்தானியில வச்சு முடிஞ்சிட்டு வரும்போது அது அது வந்து அவங்க உடம்புல இருக்கும்போது அந்த பேய் வந்து எங்கேயும் விலகாதுன்னு வச்சுக்கோங்களேன். விலகாம வரும். அது வந்து அப்படி விலகாம இங்க வந்து இங்க சிக்கிக்கும். அப்ப இங்க வந்து நம்ம வந்து முடியெடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம், ஓட்டி விட்டுடலாம். ஐயா இப்ப பேய் ஓட்டும் போது நீங்க பேய்கிட்ட பேசுவீங்க, ம். அது திருப்பி பேசுமா? என்னென்ன பேசும், அது என்ன சொல்லும், நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க? ஏன்டா என்னடாப்பா வேணும் உனக்கு? உன்னை நான் உன்னை எது வேணாலும் கேளு, நான் தர்றேன், நீ போயிடு அப்படிம்போம். எனக்கு வந்து பிராந்தி வேணுங்கும், பிராந்தி போய் வாங்கிட்டு வருவோம். எனக்கு வறுவல் வேணுங்கும், வறுவல் கொண்டாடுவோம். எல்லாம் வச்சு சாப்பிடும்போம். சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே இன்னமும் போதியாம்போம். இல்லை எனக்கு ஒரு சிகரெட்டு கொடுங்கும், சிகரெட்டு கொடுப்போம். சிகரெட்டு கொடுத்த உடனே நான் வந்து வித்துலாம் குடிக்கலை, பூசேரி இது போல நான் குடிக்க மாட்டேன், நான் தனியாக போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அது தனியாக போய் குடிச்சுட்டு வந்து சரி நம்ம போறியான்னு சொல்லி நான் அதை கேட்டு முடியெடுத்து எல்லாம் அறுத்து ரெடி பண்ணி மரத்தில் கொண்டு போய் ஆணி வச்சு அடித்து அந்த மயத்தை அறுத்து அங்கே நின்றுபிட்டு தான் அங்கே திரும்பி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு சாமி கும்பிட வரும். எல்லாம் அதை ஒழிச்சு விடுவோம். அந்த அம்மா உடம்புல பிடிச்சிருந்தா அதைத்தான் ஊறிக்கிட்டே போகும்போது வேறங்கிட்ட போய் எதுவும் பண்ணாது. அப்போ வந்து அந்த படத்துல வர மாதிரி ஒரு உடம்புல பூந்து அதுல அவங்கள பழி வாங்குறது அது மாதிரில எதுவும் இல்லை. அது மாதிரிலாம் இல்லை. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு, அடுத்தங்கிட்ட போகாது. அடுத்தவங்களுக்கு அந்த அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடையாது. அது வந்து படத்துக்கோசரம் மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில அது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பக்கத்தை ஓட்டைகளை பக்கத்தை இருக்க சொல்லி விட மாட்டோம், தூரம் போகும்போம். அது மறுபடி அவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்க பக்கத்து பிள்ளைங்க அரியா பிள்ளைங்களாம் இருந்தால் திரும்பி இதுகிட்ட இருந்து அதுகிட்ட போயிடும், ஒட்டி போயிடும். அதுக்கு தூரத்தில் முடிக்கி விட்ருவோம், பக்கத்தை சனங்களை இருக்க சொல்லி விட மாட்டோம். வந்து நம்ம அந்த பேய் ஓட்டிட்டோம்னா அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த நாள் வந்து ஃபுல்லா இங்க இருக்கும். அடுத்த நாள் வந்து அது மோட்சம் கிடைச்சிருச்சுன்னா அது வந்து மேல் லோகத்துக்கு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மனுஷன் வந்து இறந்து வெட்டி அந்த ஆவி வந்து சொர்க்கம் நரகம் 2 இருக்குது. இப்போ வந்து சொர்க்கத்துக்கு போயிரு, சொர்க்கத்துக்கு வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஆவி வந்து போயிடும். ஒன்று வந்து ஆசை தீராம நம்ம ஆக்சிடென்ட் ஆனது, அது மாதிரி சின்ன வயசுலயே ஆசை தீராமலாம் போனது அது இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். அதோட ஆசையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும். அது வந்து ஆசை நிறைவேறினா ஒன்று சொர்க்கத்துக்கு போகும், இல்லை நரகத்துக்கு போகும். அது ரெண்டுமே சேராம இங்க இருக்கிறது தான் அந்த ஆவியை இங்க உலகத்துல சுத்திட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்ப நாம எங்கேயாவது ஒரு காட்டு பக்கமா எங்கேயாவது இப்படி போகும்போது சுடுகாட்டுக்கு இந்த சைடு போகும்போது அது வந்து யாரையாவது பிடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிடிச்சி அவங்கள வந்து அவங்க மூலியமா அதோட ஆசையை எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையானது இந்த உலகத்துல என்ன வாழணும், இந்த வாழ்ந்துன்னு என்னென்ன சாப்பிடணும், எங்கெங்க சுத்தணும் எல்லாமே அந்த உடம்புல இருந்து பண்ணோம். அந்த உடம்புல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது பேய் வந்து நைட்ல வந்து போவோம் வரும், உள்ள போயிட்டு வரும்போது அந்த உடம்புல வந்து அவங்களுக்கு வலி இருக்கும் எல்லாமே. ஏன்னா அதெல்லாம் சொல்றாங்க, சொல்றதை வச்சுதான் நாங்களுமே சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்க நிறைய ஆயிரக்கணக்கான மேல இது மாதிரி பேயெல்லாம் ஓட்டி இருக்கிறோம். ஒரு மனுஷன் நார்மலா இருக்கும்போது நார்மலா இருப்பான். பேய் எப்ப அவன் உடம்புக்குள்ள வருதோ அப்போ வந்து ஒரு மாற்றம் அவங்களுக்கே தெரியும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து கை கால் வலிக்கிறது, அந்த பேய்க்கு என்ன அவங்க அந்த பேய்க்கு ஏதாவது வலி இருந்துச்சு, கை கால் வலி அது இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு அப்படி இருக்கும். அந்த பேய் ரொம்ப அதிகமா சாப்பிடும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்னா இந்த உடம்புக்கு வந்துச்சுன்னா இவங்களும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணாம அவங்களே நிறைய சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம இப்போ வந்து பெண்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சரக்கு அடிக்கிறது. அப்போ ஒரு ஆண் பேய் வந்து பெண் பேய் மேலே பிடிச்சிச்சுன்னா இப்போ வந்து அது சரக்கு அடிக்கிறது, அந்த பழக்கம் வந்து அந்த ஆவிக்கு இருந்துச்சுன்னா இந்த மனுஷங்களும் அவங்க தெரியாம சரக்கு அடிக்கிறது, அவங்களே அறியாம எல்லாம் கறி நிறைய சாப்பிட்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இங்கே வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது. இப்போ நைட் வந்து தூக்கம் வரதில்லை, அதனால அது நைட் வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது எப்போ வேணா வரும், எப்போ வேணா போவோம். அவங்க உடம்புக்குள்ளார போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிறவங்க உடம்புல வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். கைகள் வலிக்கிறது, இது மாதிரி மேக்சிமம் அந்த உடம்பு வலி, அப்புறம் தூக்கம் வராது, அந்த கெட்ட கனவு வர்றது அதெல்லாம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரும்போது அந்த பேய் ஓட்டிட்டோம்னா அப்புறமேட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. மயக்கம் போட்டுருவாங்க, மயக்கம் போட்டு தண்ணி தெளிச்சு அவங்கள வந்து நாங்கள் எழுப்பி விட்டுருவோம். அப்போ வந்து நார்மலாக இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மோலானி முனியப்பன் கோயிலுக்கு வந்து வருஷத்துல எந்த மாசத்துல வந்து திருவிழா நடத்துறாங்க? இந்த மோலானி முனிப்பன் கோயிலுக்கு வந்து ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை
வியாழக்கிழமை பண்டிகை, அந்த ஒரு நாள் மட்டும் தான் பண்டிகை. 6 மணிலேருந்தே சாயந்தரம் 6 மணி வரையுமே பண்டிகை. எப்பயுமே ஆயிரக்கணக்கான கிடாயி, 2000கணக்கான கோழி, சேவல் காலையிலேருந்தே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த ஒரு கணக்குமே இல்லை. என்ன ஒண்ணுன்னா, காலையிலேருந்து ஒரு 12-1 மணி வரையுமே இந்த வேண்டுதல் பொங்க, இந்த வெளியூர்காரங்க எல்லாருமே வந்து யார் வேணா வச்சுட்டு போகலாம். ஒரு 12-1 மணிக்கு அந்த டைம்ல வந்து நம்ம ஆழ்ச்சி மலத்துக்காரங்கள பெரிய குடும்பம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அடைக்கலாங்காத்தன் கோயில்னு. அவங்க வந்து ஒரு குடும்பமா ஒரு நிறைய பொங்க கொண்டு வருவாங்க. அவங்க வந்து இங்க வச்சுட்டாங்கன்னாவே பொங்க வந்து அடுப்பு கல் கூட்டிட்டாங்கன்னா நாங்க வந்து பூசை பண்ண மாட்டோம். அவங்க வந்து அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க ஒரு 500 பேராட்டெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே பூசையா ஒரு 4 மணி ஒரு 5 மணி அந்த டைம்ல வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரே பூசையா எல்லாத்துக்குமே பண்ணிடுவோம் வச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இப்போ இது அறிவியல் ரீதியா இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற பர்சனுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பாசிட்டிவிட்டியை நம்ம கொண்டு வந்தாவே, அவருக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி நீங்கினாவே அவருக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கிரும். கண்டிப்பா அது வந்து பண்ணா அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன, இங்க வர கூட்டம் தான் அதுக்கு ஒரு சாட்சி. எவ்வளவு கூட்டம்னாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா ஒரு 10 கடை வெட்டுவாங்க. கண்டிப்பா வந்து கறி ஆடு கோழி அறுக்காம இந்த கோயில் வந்து ஒரு நாளும் இருந்ததில்ல. பெரிய வேல் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துக்கு முன்னாடி வச்ச வேலு. முத இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சும் போது வச்ச வேலு. இந்த வேலு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இருந்து ஒரே ஆளா சாமி ஆடி அவரே தூக்கிட்டு வந்து நட்டதா சொல்றாங்க. தாத்தாவோட தாத்தா அப்படி சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு நாங்க பார்த்தது கிடையாது. இப்போ அது இருக்கிறதுல மிகப்பெரிய வேலு இந்த வேலு. கோயிலுக்கு பின்னாடி வந்து துருத்தி இருக்குது ஒரு குளம். அது வந்து இன்னும் இதுவரையுமே நான் ஆளை கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்திலேயே 7 கட்டில், ஒரு கட்டிலுக்கு எவ்வளவு கயிறோ அது மாதிரி 7 கட்டில் கயிறு வந்து அதுக்குள்ள விட்டு பாத்துக்கிறாங்க, கல்லை கட்டி விட்டு பாத்துக்கிறாங்க. அப்பயுமே ஆழம் கண்டுபிடிக்க முடியல. அந்த குளம் வந்து இன்னும் வத்தினதா சரித்திரம் இல்லை, யாரும் இன்னும் பார்த்தது இல்லை. அந்த காலத்துல இந்த கோயில் எப்போ உருவானதுல இருந்து அந்த குளமும் அப்படியே உருவானது தான். தண்ணி வந்து அங்கிருந்து தண்ணி அங்க அது ஏறிங்க, அங்கிருந்து அப்படி பின்னாடி வந்து அப்படியே வலிஞ்சு ஊத்தும். அப்படி ஊத்துச்சு அப்படியே நீரோட ஏட்டம் போவோம். எப்பயுமே இங்கேயும் தண்ணி போயிட்டே இருக்கும் நீரோட மாதிரி. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது வரையுமே தண்ணி போகணும்னு வச்சுக்கோங்க. இது வரையுமே தண்ணி போயிருக்குது. ஒரு டைம்ல தண்ணியில வந்து இந்த புட்டுல அடிச்சு போணுச்சு. இப்போ இந்த கும்பேசவத்தை எல்லாம் இப்போ எல்லாம் புதுசாக கட்டியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதியில பதிவு கொண்டவர்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்தில் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே தெரியும். இவர் தான் ஆதியில பதிவு கொண்டவர். இந்த வேலை இவருக்கு நேராக தான் இருக்கும். இந்த வேலுக்கு பின்னாடி நின்று பார்த்தீங்கன்னா அவர் தெரிய மாட்டாரு. அவரை வச்சு பண்ணது தான் இது எல்லா சாமியுமே. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வெளியே 4 சாமி இருக்குதுல்ல, இது 4மே ஒவ்வொரு ஊருக்காரங்க பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேண்டுதலைக்கு நாங்கள் எங்கள் காரியம் நிறைவேறுச்சுன்னா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்காரங்க சாமி மேலே ரொம்ப அதீத பக்தியால் சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த நரி பார்த்தீங்கன்னாலுமே இவங்களும் இங்கே மலங்காடு தான். அவங்க ஒரு வேண்டுதல் அந்த காலத்துல வந்து அந்த காட்டுல வந்து என் காட்டுல வந்து நரியில வந்து வெள்ளாமெல்லாம் அழிச்சிட்டு போகுது, இதுக்கு ஏதோ பண்ணு சாமி அப்படின்னு சொல்லும் போது அவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த நரியெல்லாம் வராம எங்க வெள்ளாமையில நல்லபடியா இருந்துச்சுன்னா நாங்க வந்து நரி மாதிரி சிலை செஞ்சுட்டு போறோன்னு. அதே மாதிரி இவர் வந்து அவர் ஒரு காவல் தெய்வமா நரியில எது அதுக்கப்புறம் வேண்டுதல் வச்சது நரி வந்து அது எதுவும் சேதம் பண்ணதில்லை, நரியில போறதில்ல. அதனால இந்த நரி வந்து அவங்க வச்சது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொருத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து ஏன் மூடி வச்சுக்கிறாங்கன்னா, இப்போ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பேசவம் பண்ணுவோம். இப்போ வந்து போன தடவை ஒரு கும்பேசவம் பண்ணோம் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மிக பிரம்மாண்டமா இன்னும் இப்போ வர மார்கழி தை மாசி அந்த 3 மாசத்துல ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பேசவம் நடக்கப்படும். அது வந்து 7 கன்னிமார்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 7 அந்த முன்னாடி அட்டை போட்டுருக்குதுல்ல, நம்ம எடப்பாடியில் இருக்கிற ரவிசுத டாக்டர் அவங்க தான் எல்லாமே பண்ணி விட்டாங்க. சேலத்தம்பட்டிக்காரங்க இன்னும் வர ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், நோம்பி மாதிரியே இருக்கும். அவங்க அந்த சேலத்தம்பட்டிக்காரங்க அந்த ஒரு ஊரே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாம் பண்டிகை மாதிரி எல்லாம் கடை வெட்டி இங்கேயே ஆக்கி சாப்பிட்டு போவாங்க. அன்னைக்கு எல்லாம் ஒரு 50 கடாய்க்கு மேலே இருக்கும், கோழி 100 எல்லாம் வச்சு வெட்டுவாங்க வச்சுக்கோங்களேன். இந்த மற்ற முனிப்பு சாமிக்கும் இந்த முனிப்பு சாமிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முனிப்பனை மோளான் முனிப்பனை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாமியோட கண்ணு வந்து ஒரு நிஜ மனுஷனோட கண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற சாமியோட கண்ணு மற்ற இடத்துல நீங்கள் பார்க்குற கண்ணுக்கும் மோளானி முனிப்பனோட கண்ணுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால தான் வந்து எந்த ஒரு பேய் ஓட்டும் போதும் சாமியோட கண்ணையே பாருன்னு நாங்கள் நிற்க வச்சோம்னா, அந்த கண் பவர்லேயே வந்து உள்ள ஏதாவது அமானுஷ்யம் இருக்குது, வேற ஏதாவது தீய சக்தி இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த கண்ணோட பவர்னால தான் வந்து நிறையா விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த சாமியோட கண்ணு தான். இப்போ நைட்டு வந்து எல்லா சாமி மாதிரி இருந்தால் நம்ம சாமியும் இப்போ முனிப்புனாவே மோஸ்ட்லி எல்லாமே வேட்டைக்கு நைட்டில் வந்து கிளம்புவோம். அதே மாதிரி தான் நம்ம முனிப்பணும். இப்போ
நம்ம முனிப்பம் வந்து லைட் இருக்காது. இப்போ வந்து கதவும் அந்த காலத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி போட்டு ஒரு அந்த கேட்டு மாதிரி இரும்புல வந்து போட்டிருக்கிறாங்க. விடிஞ்சு வந்து பார்த்தா அந்த கதவு எல்லாம் உடைச்சு எல்லாம் நாரா போய் எல்லாம் சிதறி கிடந்திருக்குது. அப்புறம் அடுத்த நாளே வந்து சாமி ஆடி என்னை வந்து இப்படி நீங்க கட்டி போட்டு அடைச்சிட்டீங்கன்னா நான் எப்படி நைட்ல வேட்டைக்கு போவேன் அப்படின்னு வந்து சாமியாடி சொல்லி அதுல இருந்து இந்த கதவு நாங்க எடுத்துட்டோம். கதவு வைக்கிறது இல்ல, லைட்டு எதுவுமே இல்ல, அந்த லைட்டு இல்ல. அப்புறம் வந்து சாமியாடி சொல்லி நான் நைட்ல வந்து வேட்டைக்கு போவேன் அப்படின்னு சொன்னதுல இருந்துமே மக்கள் வந்து யாருமே நைட்ல வந்து மோஸ்ட்லி யாரும் இருக்கிறது இல்ல. அதனால தான் நைட்டு 7 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.